அல் குர்ஆனை முழுமையாக பாராயணம் செய்து முடிப்பதற்கு உகந்த கால எல்லை எவ்வளவு? குர்ஆனை ஹத்ம் செய்தல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தலைப்பாக இது இருந்து கொண்டிருக்கிறது. குர்ஆனை ஹத்ம் செய்தல் என்பது ஒரு தனியான ஒரு தலைப்பு. ஹத்முல் குர்ஆன், குர்ஆனை முழுமையாக ஓதி முடித்தல் என்பதற்கு எவ்வளோ கால எல்லைகளை எடுத்துக்கொள்ளலாம். இந்த எல்லை நிர்ணயம் என்பது அதீதமான அலட்சிய போக்குடன் ஒரு மனிதன் செயற்படுகிறான் என்பதை உணர்த்துவதற்கு இன்னொரு வகையில் பொருத்தமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த அளவை தாண்டி வேகமாக இவர்கள் ஓதுவதனால் குர்ஆனுடைய இன்னும் ஒரு முக்கியமான அல்லது இன்னும் பல முக்கியமான நல்ல நோக்கங்கள் சிதைவடைந்து விடும் எனக்கூடிய அளவில் ஒரு கணிப்பை அது ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு சந்தர்ப்பத்தில் இக்ராஇல் குர்ஆன ஃபீ ஷஹரின், ஒரு மாதத்தை எடுத்துக்கொண்டு குர்ஆனை ஓதுங்கள் என்று. அதற்கு தோதுவான அமைப்பில் தான் குர்ஆனை பார்க்கலாம் தோழர்களே, சகோதரிகளே. அதாவது 30 ஜுசுக்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. 30 ஜுசுக்கள் என்பது அல்லாஹுடைய நிர்ணயம் என்பதை விட, அல்லாஹ் 30 ஜுசுக்களாக குர்ஆனை அருளினான் என்பதை விட, எங்களுடைய பயன்பாட்டின் வசதி கருதி 30 ஜுசுக்களாக ஆக்கப்பட்டிருக்கிறது. மேல் மிச்சமாக அதிகபட்சமாக போனால் ஒரு 30 நாள் பிரித்து 10 பக்கங்களாக கூட அதை எடுத்துக்கொள்ளலாம். குர்ஆனை தமாம் செய்வதற்குரிய ஒரு கால எல்லை. அந்த நேரத்தில் ஒரு சஹாபி கூறினார்கள், இன்னி அஜிது கூவா, எனக்கு அதை விட வேகமாக ஓதி முடிக்க முடியும் அல்லாஹ்வின் தூதரை என்று கூறின சந்தர்ப்பத்தில் கூறினார்கள், ஃபக்ரா ஃபீ சப்இன் வலா தஸித் அலா தாலிக், நீங்கள் 7 நாட்களுக்குள் ஓதி முடிப்பதற்கு முன் வாருங்கள், அதைவிட அதிகப்படுத்த வேண்டாம் என்று. இது புகாரியில் 5054வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே குர்ஆனை ஓதுகின்ற நேரத்தில் அதற்குரிய அந்த கால எல்லை எது என்பதை நாங்கள் கவனத்தில் கொண்டு அதை பாராயணம் செய்யக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். இதையும் தாண்டின ஒரு குறுகிய காலத்தில் ஓதுவதற்குரிய அனுமதி ரமதான் காலத்தில் கிடைக்க பெறுகிறது என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். ரமதானில் குர்ஆனோடு அதிகமாக நெருங்கிய தொடர்புகளை வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் 7 நாட்களுக்கு உட்பட்ட காலத்தில் கூட குர்ஆனை ஓதுவதற்கு ஒருவருக்கு அனுமதி வழங்கப்படுகிறது என்று சொல்லப்படுது. எனவே இந்த விடயத்தில் நாங்கள் கவனம் செலுத்தி குர்ஆனை உரிய கால எல்லைகளை எடுத்துக்கொண்டு ஓதக்கூடியவர்களாக நாங்கள் மாறுவோம்.